விஜயா மனோஜ் நம்ம மீனா கிட்ட மன்னிப்பு தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ அவங்களாம் நம்ம வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. ஆமாங்க, இவங்க பண்ண தப்புக்கு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். அதற்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கொடுக்க கூடாது அப்படின்றது தான் நம்மளோட ஆசை. லாஸ்ட் எபிசோட்ல எதோட முடிச்சிருந்தாங்க அப்படின்னா, விஜயா போய் கதவை பூட்டிட்டு உள்ள இருந்துக்கிட்டாங்க. அண்ணாமலை வெளியே படுத்துட்டாரு. மீனா அண்ட் முத்து இவங்க மாடிக்கு போயிட்டாங்க. எபிசோடும் அதோட தான் முடிச்சிருந்தாங்க. அடுத்த எபிசோட் ஆரம்பிக்கும் போது பாத்தீங்கன்னா விடியுது. விடிஞ்ச உடனே விஜயா வந்து வெளியே வந்துட்டாங்க. அப்ப அண்ணாமலை ஒரு முடிவு சொல்றாரு. விஜயா, நீ பண்ணது தப்பு, சுத்த தப்பு, வடிகட்டின தப்பு. இந்த தப்புக்கு ஒரு பிராயச்சித்தம் அப்படின்னா ஒழுங்கா மீனாவோட நகையை திருப்பி மீட்டு கொடுக்கணும். அது போக இந்த தப்பு பண்ண இல்லையா, அவங்க அம்மா மேல வீண் பழி சுமத்துன இல்லையா, அதற்காக நீ மீனா கிட்ட மன்னிப்பு கேட்கணும், மனோஜும் கேட்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம அண்ணாமலை சொல்ல மனோஜ் வந்து ரொம்பவே டென்ஷன் ஆகுறாரு. என்னது, நான் மன்னிப்பு கேட்கணுமா, எங்க அம்மா மன்னிப்பு கேட்கணுமா, நான் யாரு தெரியுமா, என்னோட தொழில் என்னன்னு தெரியுமா, நான் ஒரு தொழிலதிபர், என்ன பார்த்து நீங்க மன்னிப்பு கேட்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டிட்டு வர்றாரு. அப்போ முத்து ஆப்போசிட்ல வந்து, இங்க பாரு, தப்பு பண்ணிருக்க, ஒழுங்கு மரியாதை மன்னிப்பு கேட்டு அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். இல்ல அப்படின்னா எப்படி மன்னிப்பு கேட்க வைக்கணும் அப்படின்றது எனக்கு தெரியும், நான் வந்து அதை விஷயத்தை செய்வேன் அப்படின்ற மாதிரி நம்ம முத்து மிரட்டுறாரு. அப்ப இடையில ரோஹிணி வந்துகிட்டு, அதெல்லாம் மன்னிப்பு கேட்க முடியாது, உங்களுக்கு தேவை நகை தானே, அந்த நகை நாங்க வந்து திருப்பி கொடுத்துறோம் அப்படின்ற மாதிரி ரோஹிணி பேசும்போது, மீனா, எங்க நீங்க நகையை திருப்பி கொடுத்தாலும் எங்களுக்கு நடந்த அவமானம் வந்து இல்லன்றதுமா, உங்களுக்கு விஷயம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நீங்க மறைச்சிருக்கீங்க, நீங்களும் இதுல ஒரு குற்றவாளி தான் அப்படின்னு சொல்லும்போது ரோஹிணி அப்படியே வாயை மூடிட்டு அமைதியா பின்னாடி போயிடுறாங்க. எங்க நம்ம வாயை புண்ணாகிருவோமோ அப்படின்ற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு. இவங்க பண்ண தப்புக்கும் ரோஹிணிக்கும் உண்மையில எந்த சம்மந்தமும் கிடையாது. ஆனா இப்ப வாண்டடாவே வந்து அவங்களே சம்பந்தப்படுத்திக்கிறாங்க. இந்த விஷயத்துக்கு எனக்கு சம்பந்தம் இல்ல அப்படின்னு சொன்னாலும் அவங்களே வந்து மனோஜுக்கு ஆதரவா அங்க பேசும்போது அப்போ இவங்களுக்கு தெரியாம நடந்திருக்காதோ அப்படின்ற மாதிரி எண்ணம் நம்ம முத்துக்கும் வருது. கண்டிப்பா வந்துதான் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ விஜயா கிட்ட அந்த கேள்வி போகுது, ஒழுங்கு மரியாதையா விஜயா நீ மன்னிப்பு கேளு அப்படின்ற மாதிரி அண்ணாமலை சொல்ற கேள்வி போகுது. அப்ப விஜயா என்ன சொல்றாங்க அப்படின்னா, 5 பைசாக்கு புரோஜனம் இல்லாத ஒரு 4 நகையை வச்சுக்கிட்டு நீ என்ன மன்னிப்பு கேட்க சொல்றியா, என்னோட நகை என்னோட மதிப்பு என்னன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கையில மாட்டிருந்த நகை எடுத்து மீனாவோட மூஞ்சில எறிறாங்க. இந்த பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி எரியும் போது எல்லாருக்கும் ரொம்ப ஷாக்கு. எவ்வளவு பெரிய தப்பு பண்ணிட்டு கொஞ்சம் கூட புல்லரிக்காம அந்த விஷயம் எதுவுமே நடக்காத மாதிரியும் தான் ஏதோ யோக்கிய மாதிரியும் நடந்துக்கிறத பார்க்கும்போது மீனாவுக்கு அவங்க மேல உள்ள ஒரு பிடிப்பு, ஒரு பாசம் இருக்குது. என்ன இருந்தாலும் யாருக்கிட்டையுமே அவங்க அத்தையை விட்டு கொடுக்க மாட்டாங்க. அதை கூடிய சீக்கிரமே இவங்களே இழந்துருவாங்க போல அப்படின்றது ரொம்ப நல்லா தெரியுது. அதுக்கு விஜயாவே ஒரு காரணமா தான் அமைய போறாங்க. இப்போ இப்படி ஒரு சம்பவம் நடக்கும்போது அண்ணாமலை பார்த்துட்டு மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்றது ரொம்பவே தீர்க்கமா சொல்லிட்டாரு. வேற வழியே கிடையாது, நீ மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்ல விஜயாக்கு வேற ஆப்ஷனே கிடையாது, மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். மனோஜுக்கும் வேற ஆப்ஷன் கிடையாது, மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும் அப்படின்ற மாதிரி முடிக்கிறாங்க. சோ எது எப்படியோங்க, தப்பு பண்ணதை அவங்க திருந்த போறது கிடையாது, அதற்காக உணர போறது கிடையாது. அதுக்கு பதில் எப்படி மீனாவை வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு தான் இதுக்கப்புறம் பிளான் போட போறாங்க, யோசிக்க போறாங்க. அவங்க மைண்ட் எல்லாம் மீனாவை எப்படி அடிச்சு காலி பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இருக்க போதே தவிர இவங்க பண்ண தப்பு சரியா தப்பா அப்படின்ற எந்த ஒரு ஆர்குமெண்ட்டுக்குமே அவங்க போக மாட்டாங்க. அதை பத்தி கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டாங்க. இப்போ இந்த விஷயத்தை அவங்க வீட்டிலேயே சொல்லியிருந்தாங்க, மனோஜுக்கு இந்த மாதிரி 4 லட்சம் ரூபாய் லாஸ் ஆயிருச்சு, அதற்கு மீனாவோட நகையை அடகு வச்சு நம்ம காசு கொடுக்கலாம் அப்படின்னு ஏதோ ஒரு விஷயம் பண்ணலாம். அப்படி இல்லையா, இப்ப மீனா மூஞ்சில நகையை விட்டு எறிஞ்சாங்க இல்லையா, அந்த நகையை மனோஜ் மூஞ்சில விட்டு எறிஞ்சிருக்கலாமே, அந்த இடத்துல பிரச்சனையே வந்திருக்காதே, பிரச்சனையே முடிஞ்சிருக்குமே. இதுக்கப்புறம் அந்த நகையை பத்தி யாருமே கேட்க போறது கிடையாது. மீனா நகை தானே, போனா போயிட்டு போதும் அப்படின்னு நினைக்க போய் தானே இந்த விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காங்க. மீனா இதுக்கப்புறமா திருந்தாங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும். இல்ல நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னா அங்க எதுவுமே நடக்காது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.